ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டும். இதோ ஆடாமுனையில இருந்து வந்திருக்கும் சிவனேசன் ஒரு 6 அடி வட்டத்திற்கு சொந்தக்காரர். அனதர் ரவுண்டு நெட்டி ஏந்தல் விசஸ் ஈகிள் வாரியர்ஸ். இந்த மேட்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 போல யூஸ் பண்ணும். 1 ஓவர் பவர் பிளே. டாஸை வின் பண்ணி நெட்டி ஏந்தல் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே கூட அஜய் ஸ்ட்ரைக்கில் மலை ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ட்ரை குத்தி நல்லா திரும்ப வச்சு ஸ்லோயரில் டாட் பால். டாட்ல இருந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெட்டி ஏந்தல் காற்று கொஞ்சம் அதிகமாக அடிக்குது. கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் குட் ஷாட். தலைக்கு மேலே லாங் ஆன் செம கேட்சிங்க. நல்லா டேக்கன். அஜய் கையிலே போய் விழுந்திருக்கு. ஒரு டாட்டுக்கு அப்புறம் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அஜய் முதல் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. மலை ஸ்ட்ரைக்கில் ஒன் பேட்ஸ்மேன் அசோக். தேர்ட் ஒன் ஆப்டியாக்கு ஒரு டிஃபென்ஸ் மைண்ட் செட் பண்ணாங்க. லோ கிப்டா வந்துச்சு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு பெரிய ட்ரை ஆயிடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஆகல. ஸ்டிக்கில் பட்டிருக்கும். பேக் டு பேக் டாட்டு. அடுத்த பந்து ரவுண்ட் ட்ராக் பேட்டில் சரியா பாடல. லெக் சைடில் சிங்கிள் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாப். அஜய் சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஒயிட் பால். லாஸ்ட் ஒன் ரீபால். ஸ்ட்ரைக்கில் கவின். ஸ்லாட்ல மாஞ்சி மிட் விக்கெட்ல போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் நினைக்கிறேன் அவர் தான் கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து 6 மாற்றி கொடுத்துருக்காங்க. கவின் ராஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 8. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஈகிள் வாரியர்ஸ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் இன்வெஸ்டருக்கு 4 பேர். ஸ்ட்ரைக்கில் அசோக். குட் ஷாட். லெக்ஸா இல்லை போயிடுச்சுங்க. 6. இந்த ஓவரில் முதல் பந்து 6 மாற்றி கொடுத்துருக்காங்க அசோக். அவர் பேட்டில் முதல் 6 பார்க்க முடியுது. செகண்ட் ஒன் குட் ஷாட். இந்த மாதிரி அதே திசையில இருக்கு. லெக் சைடில் போயிருச்சுங்க. 6. பேக் டு பேக் 2 ஆரை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க அஸ்வத். தேர்ட் ஒன் ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்கு. பேட்ல சரியா பண்ணல. 2க்கான வாய்ப்பு. குட் ஸ்டாப். அஜய் சிங்கிள். குட் ஷாட். ஃபிளாட்டா போய் லெக் சைடுல 1 பவுன்ஸ். பவுண்டரி அடிங்க. அம்பர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் தான் கொடுத்துருக்காங்க. கவின் பேட்ல இருந்து அடுத்த வாரம் பார்க்க முடியுது. ரைட்டு தான் விட்டு அதிகமாக அடிக்குது. ரைட் பேட்ஸ்மேன் தான் ஃபேவர் அதிகமாக இருக்கும். டிமிங் டு பால். ஃபிஃப்த் ஒன் ஃபுல் பேஸில் ஃபில் டேஸ் லாங் ஆனில் அப்படியே மிட் விக்கெட் இழுத்து போயிருச்சுங்க. மேக்ஸிமம் மொத்தம் இந்த பாலுக்கு 7 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. இந்த ஓவரில் மட்டும் 2 ஆரை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க கவின். ஃப்ரீ பால் இலவச பந்து. ட்ரை ஆஃப் ஃபுட் ரிவர்ஸ் வந்து நல்ல கம்பேக் டாட் பால். லாஸ்ட் ஒன் பேட்டர் சரியா கீப்பர்ல குத்தி கட்டாயிரும். குட் ஸ்டாப். ரன் எடுக்க வாய்ப்பில்லை. டாட்டு 2 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. ஸ்கோர் 34. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஈகிள் வாரியர்ஸ். பவர் பிளே ஸ்கோர் இல்லாமல் இருந்தாலும் இந்த ஓவரை எக்ஸலண்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4-6 போயிருக்கு. தேர்ட் ஓவர் இவருக்கு 2 ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய ட்ரைஞ்சில் லெக்கில் பட்டிருக்கு. சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கு. சிங்கிள். செகண்ட் ஒன் அப்டியாக்கர் லெக் சைடில் போயிருக்கு. தடத்தரையா குட் ஸ்டாப். பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் ஒன் பெரிய ட்ரை பேட்டில் நிற்கிறா. லெக்கில் பட்டிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அப்டியாக்கர் மிட் விக்கெட்ல கேப்ல பவுண்டரி கிளைம் பண்ணி தான் பார்ப்போம். குயிக்காக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. கவின் பேட்ல இருந்து அடுத்த ஒரு பவுண்டரி பார்க்க முடியுது. அடுத்த பந்து எங்க போச்சு. சமோசா மிட் விக்கெட்ல போயிடுச்சுங்க. 6. இந்த ஓவரில் மட்டும் ஒரு ஆரையும் ஒரு பவுண்டரியும் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க கவின் ராஜ். லாஸ்ட் ஒன் மறு சின்ன லாங் ஆன்ல
போயிடுச்சுங்க 6. கடைசியில் பார்த்தீங்கன்னா 6 மாற்றி கொடுத்துருக்காங்க கவின்ராஜ். எந்த ஓவரில் மட்டும் 2 ஆரையும் ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 53. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஈகிள் வாரியர்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஆப்டியாக்கர் கவர்ஸில் எதற்கு அதெல்லாம் ட்ராவல் ஆகாது. சாமா கேட்சிங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் செகண்ட் ரவுண்ட் பிடிச்சி கொடுத்துருக்காங்க அஜய். நல்ல டேக்கன். அடுத்து யூஸ் பண்ணுறாங்க பேட்ஸ்மேன் ஷைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் வினோத். செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் பேட்லான சரியாக படலைங்க. கையில் போட்டு கீப்பர் மிஸ் பண்ணால சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால் கீப்பர் ரெண்டில் அருமையாக டேரக்ட் ஹிட்டு மிஸ் ஆகுதுங்க. பவுலர் கையில் பட்டு போயிருக்கு. அகைன் இன்னொரு ட்ரை. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ஷானிங். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஃபுல் டாஸ் பாலாக மிஸ் பண்ணியிருக்காங்க. கீப்பர் காலில் பட்டு போயிருக்கு. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் சாரிங்க அம்பேர் செக் பண்ணி அதை ஒயிட் பால் தான் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ப்ளஸ் சிங்கிள். மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன்னு. ரீபால் குட் ஷாட் ஸ்கொயர் லெக்கில் பேக் ஃபுட்டில் போய் போயிடுச்சுங்க. செம கேட்சுங்க. நல்ல டீக்கன் பால் நான் வெளியே போயிடுச்சு. அருமையாக கேட்ச் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக விட்டு வெளியே தான் போயிருந்துருக்கும். சூப்பர் கேட்சுங்க. அடுத்து போனாங்க வினோத். சாரிங்க லைன் நம்பர் செக் பண்ணிட்டு 6 தான் கொடுத்துருக்காங்க. வினோத் பேட்லேருந்து ஒரு 6 பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு லோ கிப்டாக வந்துச்சு. பெருசாக ட்ரை இருந்துச்சு. நல்லா கம்பேக் டாட் பால். பேட்டர் நிற்கிச்சு கீப்பர் ரெண்டில். சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. குட் ஸ்டாப் சிங்கிள். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 65. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஈகிள் வாரியர்ஸ். லாஸ்ட் ஓப்போட குணால். ஸ்ட்ரைக்கில் வினோத். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டியாக்கர் தத்ரையா பேருக்கு லாங் ஆனில் குட் ஸ்டாப் சிங்கிள். செகண்ட் ஒன் லொட்டாஸ் கண்டிப்பாக அடிச்சது வெளியே போயிருக்கும். மிஸ் பண்ணியிருக்காங்க டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்டார்ட் மாச்சு லாங் ஆன்ல போயிருச்சுங்க 6. கவின்ராஜ் பேட்லேருந்து அடுத்த 6 பார்க்க முடியுது. கிளாசிக்காக இருந்துச்சு ஷாட்டு. நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு பேட்டை சரியா போல சுற்றிக்கிட்டு போயிருக்கு. டைமிங் கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். ஸ்டாப் ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ரன்னிங். அடுத்த பந்து பேட்டில் சரியா டாப்பே சான்ஸ் இருக்கு. நல்ல கேட்சுங்க அஜய். அடுத்து யூஸ் பண்ணுறாங்க கவின்ராஜ். கவின்ராஜ் மட்டும் 1 மேனாக ஆடி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 48 ரன்னை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 ரன் அடிச்சிருந்தா 50 போட்டிருக்கலாம். நல்ல பேட்டிங்கு. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஒயிட் பால் நினைக்கிறேன். அம்பேர் என்ன செக் பண்ணி கொடுப்பாங்க. ஒயிட் பால் ஒரு இன்னுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரன் அவுட். லாஸ்ட் ஒன் ரீபால் லெக்கில் பட்டிருக்கு. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லை. டாட் பால். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 75. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஈகிள் வாரியர்ஸ். டார்கெட் 76. ஸ்ட்ரைக்கில் காமராஜ். நான் ஸ்ட்ரைக்கில் குணால். பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டர் சரியா போல லாங் ஆஃப்ல சான்ஸ் பா 1 பவுன்ஸ். பவர் பிளேக்கான பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கு. பவுண்டரி போயிடுச்சுங்க. பவுண்டரி சந்தித்த முதல் பந்தியை பவுண்டரியை மாற்றி கொடுத்துருக்காங்க காமராஜ். அவர் பேட் முதல் பவுண்டரியை பார்க்க முடியுது. செகண்ட் ஒன் லொட்டாஸ் பேட்டில் சரியா போடல. மிட் விக்கெட்டில் டைமிங் இருக்குது. சிங்கிள் டபுளாக மாத்திரம் பார்ப்போம். ஸ்டாப் சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் குணால். குட் ஷாட் லாங் ஆன்ல போயிடுச்சுங்க 6. ஸ்ட்ரைக்கில் வந்து சந்தித்த முதல் பந்தே 6 மாற்றி கொடுத்துருக்காங்க குணால். அவர் பேட் முதல் 6 பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் பால் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க ரீபால். பேட்டில் சரியா போல லெக் சைடில் ஸ்டாப் சிங்கிள். அடுத்த பந்து அல்ல வேரியஸ் ஒயிட் பால் ரீபால் ஸ்லோயர் வேரியேஷன் டாட் பால். லாஸ்ட் ஒன் குட் ஷாட் பேட்டில் ஆனால் சரியா போடல. மிட் விக்கெட்டில்
அப்புறம் என்ன செய்ய முடியும், மேக்ஸிமம் தான் கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து 6ஆம் மத்தி கொடுத்துருக்காங்க காமராஜ். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 20 ரன் கொண்டு வந்திருக்காங்க நெட்டி ஏந்தல். செகண்ட் ஓவர் கூட அசந்த் இன்னும் 4 பேர் செகண்டில் குணால் லோ கிப்டாக வச்சு பெரிய ட்ரை இருந்துச்சு. டாட் பால் செகண்ட் ஒன். ஒயிட் பாலை ஃபைன் லெவலில் பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் 3 பவுன்ஸில் போயிடுச்சுங்க பவுண்டரி. ஒரு டாட்டுக்கு அப்புறம் பவுண்டரியாக மாட்டி கொடுத்துருக்காங்க குணால். ஒரு பேட்டில் அடுத்த பவுண்டரி பார்க்க முடியுது. தேர்ட் ஒன் குட் ஷாட் லேக்ஸா இல்லை போயிடுச்சுங்க 6. 2 பால குயிக்கா 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க குணால். ஒரு பவுண்டரி ஒரு 6ஐயும் பார்க்க முடியுது இந்த ஓவரில் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் 1 பவுன்ஸ்ல கீப்பர் கைக்கு வந்திருக்கு. டாட் பால் நல்ல கம் பேக். லிமிட் 2 பால் 5th ஒன். ஒயிட் பால ஸ்கொயர் லைன்ல கண்டிப்பா இது 6 கிளியர் பண்ணிரும். போயிடுச்சுங்க 6. இந்த ஓவரில் மட்டும் 2 6ஐயும் ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க குணால். லாஸ்ட் ஒன் ரவுண்ட் த ட்ராக் லாங் ஆனில் போயிருக்கு. தடத்துறையா கையில் போட்டு சிங்கிள் டபுளாக மாத்திரம் பார்ப்போம். பவுண்டரி லைனுக்குள்ளே போயிடுச்சுங்க பவுண்டரி. லக்கி பவுண்டரி சொல்லலாம். ஒரு ஃபில்டர் கையில் போட்டு போயிருக்கு. இந்த ஒரு யூஸ் பண்ணிருக்காங்க குணால். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் யூஸ் பண்ணாமல் 40 ரன் கொண்டு வந்திருக்காங்க நெட்டி ஏந்தல். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் செகண்ட் ஒன். குட் ஷாட் பேக் ஃபுட்டில் பேட்டில் சரியாக படலை. டைமிங் இருக்குது 2க்கான வாய்ப்பு இருக்கும். இந்த பாலை எடுக்கலைங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ரன்னிங். தேர்ட் ஒன் பெரிய ட்ரை இருந்துச்சு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் அப்டியாக்கர் பேட்டை சரியா பண்ணல. டாப்பே சான்ஸ் ஃபார் டேக்கன். முதல் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க காமராஜ். பார்ட்னர்ஷிப்பை உடச்சி கொடுத்துருக்காங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் அஜய். ஃபுல் ஃபேஸில் ஃபுல் டேஸ் லாங் ஆனில் போயிடுச்சுங்க 6. ஸ்ட்ரைக்கில் வந்தோன்னா சதீத முதல் பந்தி 6ஆம் மாற்றி கொடுத்துருக்காங்க அஜய். லாஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கிறது கீப்பர் 1 பவுன்ஸில் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. டாட் பால் 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 48. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க நெட்டி ஏந்தல். இந்த ஓவரை 8 ரனில் வச்சு போட்டிருக்காங்க. அதான் கம்பேக்கிங் ஓவர். ரிமைனுக்கு 12 பாலுக்கு இன்னும் 28 தேவைப்படுது. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் குணால். 12க்கு 28 ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் நிற்கிச்சு கீப்பர் சாமா கேட்சிங்க நல்ல டீக்கன். அடுத்து யூஸ் பண்ணுறாங்க குணால். ரிமைனுக்கு 11 பாலுக்கு இன்னும் 28 தேவைப்படுது. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் குட்டிப்புலி கார்த்திக். செகண்ட் ஒன் வைட் பால் செகண்ட் ஒன் த்ரீ பால். மறுச்சு பேட்டில் சரியா பாடல. லெக் சைடில் டைமிங் இருக்கு. ஸ்டாப் ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன் குட் ரன்னிங். நெக்ஸ்ட் ஒன் பெரிய ட்ரை இருந்துச்சு ஒயிட் பால் த்ரீ பால். தடத்தடையாக உருண்டே வந்திருக்கு. இந்த பால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. டாட் பால் அம்பேர் இன்னும் செக் பண்ணி கொடுப்பாங்க. டெட் பால் தான் கொடுத்துருக்காங்க. த்ரீ பால் பேட்டில் நிற்கிருந்துச்சு நல்ல டீக்கன். அடுத்து யூஸ் பண்ணுறாங்க கார்த்தி. எக்ஸலண்டாக போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் மறு சின்ன லாங் ஆனில் போயிடுச்சுங்க 6. ஸ்ட்ரைக் வந்து நியூ பேட்ஸ்மேன்லேருந்து ஒரு 6 பார்க்க முடியுது. முக்கியமாக ஒரு 6 மாற்றி கொடுத்துருக்காங்க. ரிமைனுக்கு 8 பாலுக்கு இன்னும் 18 தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் அப்படியே எடுத்துருக்காங்க லெக் சைடில் போயிடுச்சுங்க மேக்ஸிமம். பேக் டு பேக் 2 ஆரை கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். ரிமைனுக்கு 7 பாலுக்கு இன்னும் 12 தேவைப்படுது.
லாஸ்ட் ஒன் அடிச்சாங்க. நேருக்கு நேர் லாங்கான்ல ஸ்லாட்ல இருந்த பந்து போயிடுச்சுங்க. 6 ஸ்ட்ரைக். இதெல்லாம் கடைசி 3 பந்துகளை தொடர்ச்சியாக 3 பாலுக்கு 3 6 கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க பேட்ஸ்மேன். ஹாட்ரிக்காரோ பதிவு பண்ணுறாங்க. மேட்சை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ரிமைனுக்கு 6 பாலுக்கு இன்னும் 6 தேவைப்படுது. லாஸ்ட் ஓவர மலை ஸ்ட்ரைக்கில் அஜய். ரிமைனுக்கு 6 பாலுக்கு 6 தேவைப்படுது. 6க்கு 6. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட். மேட் விக்கெட்ல போயிடுச்சுங்க. 6 ஃபினிஷிங் ஷாட்டாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க நெட்டி ஏந்தல். செம்ம மேட்சுங்க. இருந்தாலும் நல்லா டஃப் கொடுத்தாங்க. இருந்தாலும் மேட்ச் கொஞ்சம் டஃப் தான் கொடுத்தாங்க. ஈகிள் வாரியர்ஸ் நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. ஸ்கோர் வந்து 5 ஓவர் கிட்டத்தட்ட 75 ரன்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் இடத்துல ஓவர் கொஞ்சம் கட்டாக வச்சு போட்டுருந்துக்கலாம், வின் பண்ண வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் இதோட இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க நெட்டி ஏந்தல். ஆட்டத்தில் தனி ஒருவராய் 48 வெற்றி புள்ளிகள் அணியினுக்கு சேர்த்த கவி அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்படுகிறது.